ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். நடைமுறை வாழ்வில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தேவை. பொய்யும் பித்தலாட்டமும் பெருகினால் அழிவும் பெருகும். இன்றைய அழிவுகளுக்கு இவையே முக்கிய காரணம். உழைத்து உயர வேண்டுமே என்றெண்ணம் இன்று இல்லை. ஆன்மீகம் வளர்ந்தால்தான் அமைதி கிடைக்கும் என்ற எண்ணமும் மக்களிடையே இல்லை. அமைதியும் நிம்மதியும் ஆன்மீகத்தில் மட்டுமே உண்டு என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்தது கிடைக்காது, நினைப்பது நடக்காது என்பதுதான் இன்றைய உலக நியதி. இதை புரிந்து கொண்ட ஆன்மா உன்னை விட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெள்ளை உள்ளம் வேண்டும், கள்ள உள்ளம் கூடாது. பிறர் மதிக்க வேண்டும், பிறர் போற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து எதையும் செய்யாதே. உண்மை உணர்வுடனும் உள்ளன்புடனும் ஆன்மீக பணிகளைச் செய். பிறர் போற்றினாலும் போற்றாவிட்டாலும் உன் ஆன்மா உள்ளிருந்து உன்னை வாழ்த்தும். ஆலயத்தில் இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஆதிபராசக்தி குடும்பம் என்று மற்றவர்கள் மெச்சும்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்படி வாழ்வது என்று நினைக்கிறீர்கள்? என்னை முழுமையாக நம்பி சரணடைந்தவர்களுக்கு மனத்தடுமாற்றம் வருவதில்லை. ஓம் சக்தி. மனிதன் பந்தம், பாசம், வீடு, வசதி, சொத்து, சுகம் என்றே விளையாடிக் கொண்டிருப்பதால் அவ்விளையாட்டின் பயனாக அவன் ஊழ்வினை மீண்டும் பிறவியில் தள்ளிவிடுகிறது. ஆன்மீகத் துறையில் வாழ்வா, பக்தியா, முக்தியா என்று மனம் அலைமோதுகிறது. கடலாலும் காற்றாலும் புயலாலும் மழையாலும் சூரியன் என்னும் எரிகோளத்தின் மூலமாகவும் அழிவு ஏற்படுகிறது.